வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம். இந்த கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ A4 சைஸ்ல ஒரு பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேப்பரை எடுத்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படியே பாதியா மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு கட்டரோ அல்லது சிசரோ யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும். நான் கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2 பேப்பர் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, இதையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். மொத்தம் ஒரு பேப்பரை 4ஆக நம்ம கட் பண்ணணும். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கர் இருந்தாலோ அல்லது ப்ரஷ் பென் இருந்தாலோ இல்லைனா வாட்டர் கலர் அல்லது அக்ரலிக் பெயிண்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் போடணும். நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதை ஒட்டின மாதிரியே இன்னொரு லைனும் போட்டுக்கிறேன். இது மாதிரி நம்ம டபுள் லைன் போட்டு தான் இதை செய்கிறோம். அதனால ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கும் ரெண்டாவது நம்ம போடுற லைனுக்கும் கேப் இருக்கக்கூடாது. இப்போ இதில் கேப் இருக்குது, அதையும் நான் கலர் பண்ணிட்டேன். இப்போது இந்த பேப்பரை அப்படியே திருப்பி வச்சிடலாம். நம்ம கலர் பண்ண பக்கம் அப்படியே உல்ட்டாவாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ரோல் பண்ணும்போது பேப்பர் ஸ்டார் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு பேப்பர் ஸ்டார் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்காக தான் ஃபஸ்ட் நம்ம பேப்பர் ஸ்டார் செய்கிறோம். உங்ககிட்ட கலர் பேப்பர் இருந்தது அப்படின்னா அதை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு, பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை இது கூட சேர்த்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரா செஞ்சாச்சு. இப்போ இது மாதிரி நிறையா தேவைப்படும், நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் கலரில் கூட செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு நோட்டுடைய அட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட பழைய இன்விடேஷன் கார்டு வேஸ்ட்டாக கிடந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சார்ட் பேப்பரில் எழுதி யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த சார்ட் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மெல்லிசான கார்ட்போர்ட் இருந்ததுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த ஸ்ட்ராவை எல்லாத்தையுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் எடுத்து வச்சிருந்த அட்டையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டும் போது இந்த அட்டை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு சைடு பிளைனாக ஒயிட்டாக இருந்தது, இன்னொரு சைடில் லெட்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அந்த சைடு வச்சு ஒட்டியிருக்கேன். இப்படி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்ட்ரா வரைக்கும் கட் பண்ணோன்னா நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மேல் பக்கத்தையும் நான் கட் பண்ணிடுறேன். மேலே ஈவனான அளவுக்கு எல்லா ஸ்ட்ராவும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் கொஞ்சம் கேப் இருந்தது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஒட்டுறதுக்காக நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே இந்த வேலை முடிஞ்சிடும். நான் க்ளூ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 சைடையும் ஒன்றா வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கையில் பிடிச்சிருக்கணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் வச்சு நம்ம ஒட்டிடணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட தெர்மோகோல் பால் இல்லைனா பீட்ஸ் இருந்ததுன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை இந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இல்லைனா சாட்டின் ரிப்பன், த்ரெட் இது மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து இதுக்கு மேலே வர மாதிரி வச்சு நீட்டாக கட்டிட்டு ஒரு பவு ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். நான் அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பென் ஹோல்டராக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பென் ஹோல்டர் பிடிச்சிருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தவிர இந்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நிறையா கிராஃப்ட் நம்ம பண்ணலாம். இப்போ 2வது கிராஃப்ட் செய்கிறதுக்காக ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேங்க. இதில் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். 10 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து டபுளாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம மடிச்சுக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஃபெதர் ஷேப்க்கு இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி ஃபெதர் தான் செஞ்சிட்ருக்கோம். ஃபெதர் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் இதை சிசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபெதர்லலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இப்படி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை பிரிச்சிடலாம். இந்த ஃபெதரை பிரித்ததுக்கப்புறமா க்ளூ எடுத்திருக்கேன். க்ளூ எடுத்துகிட்டு இந்த ஃபெதரோட 2 சைட்லேயும் கீழ்ப்பக்கத்தில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கோல்டன் கலரில் கிளிட்டர்ஸ் டப்பா இருந்துச்சுங்க, அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருந்தோம்ல இந்த ஃபெதரில், அந்த க்ளூ மொத்தத்துலேயுமே இந்த கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நான் இதை எடுத்து போட்டு விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். இதே மாதிரியே நம்ம எத்தனை ஃபெதர் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒயிட் கலர் ஃபெதரில் கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இந்த ஃபெதரை நம்ம நிறையா செஞ்சுட்டு ட்ரீம் கேச்சர் செஞ்சு அதில் நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபெதர் பென் உங்களுக்கு பிடிக்கும்னா ஃபெதர் பெனில் நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர இந்த ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி நிறையா கிராஃப்ட் பண்ணலாம்.
நான் வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன் இதை யூஸ் பண்ணி. எல்லோ கலரில் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இப்போ க்ரீட்டிங் கார்டு தான் செய்ய போகிறேன். நீங்கள் க்ரீட்டிங் கார்டு செய்கிறதுக்காக என்ன கலர் சார்ட் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்டோட கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். 8 x 8 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் பேப்பர் எடுத்து நான் இதில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த கார்டோட மேல் பக்கத்தில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் நம்ம ஃபெதர் செஞ்சிருந்தோம்ல அதே மாதிரி ஒரு 3 ஃபெதர் செஞ்சு நான் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிறேன். இந்த ஃபெதரை ஒட்ட வச்சதுக்கு அப்புறமா ஒரு த்ரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து பைப்பிங் த்ரெட்னு சொல்லுவோம்ல அதுதான். உங்ககிட்ட எந்த த்ரெட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட் வந்து 2 பீஸ் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ண த்ரெட்டை எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது ஒரு த்ரெட் கட் பண்ணல அதில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு அதில் ஒரு பவ் வர மாதிரி நான் செஞ்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம சென்டரில் ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு த்ரெட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். இந்த த்ரெட்டை நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேல் பக்கமாக இந்த பவ் வச்சு ஒட்டிடலாம். இப்போ எல்லோ கலரில் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். 5 x 7 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி 2 சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இதை கார்னரில் ஒட்டிக்க போகிறேன். இந்த சார்ட் பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் இது வந்து ஒரு குட்டி கவர் மாதிரி இருக்கும். நம்ம வந்து சின்ன சைஸில் ஒயிட் கலர் பேப்பரில் ஏதாவது விஷஸ் எழுதிட்டு இதுக்குள்ளக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிஃப்ட் பண்ணலாம். இந்த கார்டில் நான் எதுவுமே எழுதாமல் தான் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ பர்த்டே வரும்போது நீங்கள் இதில் சிம்பிளாக ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு அனிவர்சரி வந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்கள் உள்பக்கமாக வந்து ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு அதில் உங்களோட விஷஸை எழுதிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அனிவர்சரிக்கு கூட நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். இந்த 2 கிராஃப்டில் உங்களுக்கு எந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 கிராஃப்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.